ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். ராமநவமி 2025. ராமநவமி அன்று ராமரை நினைத்து நம்முடைய வீட்டிலேயே எளிமையான பூஜையை எப்படி செய்வது, ராமருக்கு பிடித்தமான பொருட்கள் என்னென்ன, பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன, ராமநவமியில் முக்கியமாக நாம் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்ன போன்ற தகவல்களை எல்லாம் விரிவாக இந்த காணொளியில் காண இருக்கிறோம். எம்பெருமான் ராமர் அவதரித்த நாளைத்தான் ராமநவமியாக நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த ஆண்டு ஸ்ரீ ராமநவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. மிகவும் முக்கியமான விஷயம், புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டும் ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:31 வரை உள்ளது. எனவே அன்று காலை 10:30 மணிக்குள் உங்கள் ராமநவமி வழிபாட்டினை மேற்கொள்வது சிறந்தது. ராமபிரான் சூரிய வம்சத்தில் தோன்றியவர். இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ராமநவமி வருவது கூடுதல் சிறப்பானதாகும். ராமநவமி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ராமநவமி அன்று ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள், கொண்டாட்டங்கள் நடைபெறும். இந்த நாளில் வீடுகளில் ராமரின் பூஜை செய்து வழிபட்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ராமநவமி அன்று செய்யப்படும் பூஜைகள் மகாலட்சுமியை மகிழ்விக்கும். இதனால் வீட்டில் செல்வ வளம் பெருகும். அன்னை சீதாதேவி மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் ராமநவமி அன்று ராமரையும் சீதாதேவியும் வழிபட்டால் மகாலட்சுமியின் அருளை பூரணமாக நீங்கள் பெறலாம். இந்த நாளில் விரதம் இருப்பது என்பது அவரவர் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது. ராமநவமி அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். பூஜை அறையில் ராமரது பட்டாபிஷேகம் படம் இருந்தால் அந்த படத்திற்கு கட்டாயமாக துளசி மாலை ஒன்று வாங்கி அணிவிக்க வேண்டும். கூடவே ஒரு தாமரைப்பூ மகாலட்சுமி தாயாருக்காக வாங்கி வைத்து விடுங்கள். இந்த 2 பூக்களை வைத்து ராமநவமி வழிபாடு செய்வது சிறப்பு. வெண்பொங்கல், வடை இது போன்ற நெய்வேத்தியங்களை ராமருக்கு வைக்கலாம். ரொம்ப முக்கியமான நெய்வேத்தியம் என்றால் நீர்மோர் பானகம். ஏனென்றால் ராமர் 14 வருடம் வனவாசத்தில் இருந்தபொழுது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு எளிமையான இந்த 2 பானகங்களை அருந்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே மறக்காமல் வெண்பொங்கல், வடை செய்ய முடியவில்லை என்பவர்கள் கூட இந்த 2 பானகங்களை வைத்து ராமரை வழிபாடு செய்தீர்கள் என்றால் அந்த ராமரின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துவிடும். ராமநவமி தினத்தன்று ராமநாமம் ஜெபிப்பதும் ராமரின் புகழை கேட்பதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும். MS சுப்புலட்சுமி அம்மா பாடிய பாவயாமி ரகுராமம் மற்றும் ரங்கப்பூர விகாரா போன்ற பாடல்களை கேட்கலாம். இது வெயில் சுட்டெரிக்கும் மாதம். வாய்ப்பு உள்ளவர்கள் ராமர் பருகிய இந்த 2 பானகங்களை உங்களால் முடிந்தவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த தானத்தை நீங்கள் கோயிலுக்கு சென்றும் செய்யலாம், அல்லது வீதியில் வெயிலில் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கும் செய்யலாம். தாகத்தோடு இருப்பவர்களுக்கு நீர்மோர் கொடுப்பதில் எத்தனை புண்ணியம் சேரும். அதிலும் ராமநவமியில் ராமரை நினைத்து இந்த தானத்தை கொடுத்தால் 7 ஜென்மத்து பாவம் தீர்ந்து 7 ஜென்மத்திற்கும் அந்த ராமரின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். ராமநவமி தினத்தில் மேல் சொன்ன இந்த எளிமையான வழிபாட்டை பின்பற்றி அனைவரும் ராமரின் பரிபூர்ண ஆசியை பெற வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.